லெபனானில் நடந்த சம்பவம் உலகை அதிர வைத்துள்ளது. இதெல்லாம் சாத்தியமா? இப்படியெல்லாம் ஆபத்து உண்டா என்றபடி ஆளாளுக்கு வாயடைத்து நிற்கின்றார்கள். மின்னணு சாதனங்களில் இப்படியும் உண்டா என அதிர்ந்து நிற்கின்றார்கள். நடந்த சம்பவம் அப்படியானது. வரலாற்றிலே புதிய அதிர்ச்சி. அதாவது ஹிஸ்புல்லா இயக்கம் லெபனானில் இருப்பது ஈரானின் ஆசியோடு. அது இஸ்ரேலை மிரட்டி அடிக்கடி ஏவுகணைகளை வீசி அடிவாங்கி கிடப்பதும் எல்லோரும் அறிந்தது. இஸ்ரேல் புலி பிடிப்பட்ட இரையினை போட்டு தன் கண்காணிப்பில் விளையாடுவது போல் ஹிஸ்புல்லாவுடன் விளையாடுகிறது. ஹிஸ்புல்லாவின் முக்கிய தளபதிகளை தூக்குதல், ஹிஸ்புல்லாவின் போர் பிரகடன நாளில் போர் விமானங்கள் தாழப்பறந்து பெருமாசை எழுப்பி கட்டட கண்ணாடிகளை நொறுக்குதல், எங்களிடம் 1,00,000 ஏவுகணை உண்டு என ஹிஸ்புல்லா சொல்லி முடிக்கும் முன் அவர்கள் ஏவுகணை குடோனை தாக்கி புன்னகைத்தல், முக்கியமாக சட்டென வந்து குதித்து ஹிஸ்புல்லாவின் அதிமுக்கிய ஆவணங்களை அள்ளிச் செல்லுதல் என ஆட்டம் அதிகம். ஏ ஹிஸ்புல்லாவே, நீ முழுக்க என் கண்காணிப்பில் இருக்கின்றாய். நான் எப்போது நினைத்தாலும் உன்னை நொடிக்குள் முடிப்பேன் என்பது. இது ஹிஸ்புல்லாவுக்கும் தெரியும். ஆனால் வரட்டு கௌரவம் விடாது என்பதால் போலியாக மோதுவது போல் மோதிக்கொண்டிருப்பார்கள். இந்நிலையில்தான் தற்போது இன்னொரு காரியம் நடந்திருக்கிறது. அதாவது ஹிஸ்புல்லாவின் தகவல் தொடர்பு சாதனம் பேஜர் அல்லது பேஜர் போன்ற வகை. இதன் மூலமே தன் உறுப்பினர்களுக்கு ஹிஸ்புல்லா தகவலை அனுப்பும். அப்படி எல்லா ஹிஸ்புல்லாவினரும் பேஜர் போன்ற சாதனத்தை வைத்திருப்பார்கள். அவர்களின் தரநிலையினை பொறுத்து இது மாறுபடும். இஸ்ரேலால் ஒட்டு கேட்க முடியாத தொழில்நுட்பம் என ஹிஸ்புல்லா இதை கருதியிருக்கலாம். அப்படியான சாதனம் லெபனான் எங்கும் வெடித்திருக்கிறது. சுமார் 2700 பேர் காயம் எனும் நிலையில் 9 பேர் பலி. இதனில் லெபனான் எம்பி மகனும் அடக்கம். 2700 பேர் காயம் என்றால் ஒரே நேரத்தில் எத்தனை கருவிகள் வெடித்திருக்க வேண்டும் என்பதை மட்டும் யோசித்தாலே விபரீதம் புரியும். இதனால் அதிர்ந்து கிடக்கின்றது ஹிஸ்புல்லா. இதற்கு இஸ்ரேலே காரணம் என ஹிஸ்புல்லா சொல்கிறது. பொதுவாக எந்த குற்றச்சாட்டையும் ஏற்பதுமில்லை, மறுப்பதுமில்லை என்பது இஸ்ரேலிய பாணி. ஆக இதை யார் செய்தார்கள் என்பது உலகுக்கு தெரியும் என்றாலும் எப்படி செய்தார்கள் என்பதுதான் பெரும் பரபரப்பு. உண்மையிலேயே மின்னணு சாதனங்களை இப்படி வெடிக்க வைப்பது சாத்தியமா? அப்படியானால் ஒவ்வொருவர் வீட்டு சாதனம், கணினி எல்லாம் ஒரே நேரத்தில் உலகில் வெடிக்க வைக்க முடியுமா? அப்படி ஒரு தொழில்நுட்பம் உண்டா என ஒரு கோஷ்டி தலை சுற்றி கிடக்கிறது. அதெல்லாம் சாத்தியமில்லை. ஹிஸ்புல்லா கொள்முதல் செய்த சாதனங்களின் நிறுவனத்திலேயே மொசாட் ஊடுருவி கருவிகளில் ஏதோ பொருத்தி மொத்தமாய் வெடிக்க வைத்திருக்கலாம் என்பது இன்னொரு கோணம். பொதுவாக பேஜர் போன்ற கருவிகள் ஈரானூடாக லெபனான் போகும். செல்லும் வழியில் இஸ்ரேல் பல முறை அளிக்கும். இதனால் ஈரானில் இருந்து உதிரிப்பாக இறக்குமதி, லெபனானில் ஒருங்கிணைப்பு என்பது கருவிகளை உருவாக்கும் ஹிஸ்புல்லா வழியாகும். பகுதி பகுதியாக வரும் பாகங்களை லெபனானில் ஹிஸ்புல்லா ஒன்று சேர்க்கும். அப்படி ஈரானில் இருந்து வரும் பாகங்களை இஸ்ரேலிய மொசாட் துல்லியமாக மாற்றிவிட்டதா என்பதும் இன்னொரு வாதம். எப்படியோ எதிரிகளை அலற வைக்கும் வித்தை எல்லாம் இஸ்ரேலுக்கு சாத்தியம். அதை மீண்டும் லெபனானில் நடத்திவிட்டது. இது இனி பெரும் மன உளைச்சலை, மனோவியல் பாதிப்பை ஹிஸ்புல்லாவுக்கு ஏற்படுத்தும். ஆயுதமோ உயிரோ போனால் விஷயம் அல்ல. ஆனால் மனோரீதியான பாதிப்பு பெரும் வீழ்ச்சியினை கொடுக்கும். இனி ஹிஸ்புல்லாக்கள் வீட்டில் விளக்கு சுவிட்ச் போடக்கூட அஞ்சுவார்கள். டிவி இயக்க பயப்படுவார்கள். மைக், கேமரா பார்த்தாலே தலைதறிக்க ஓடுவார்கள். ஏன், துப்பாக்கி கண்டாலே மனம் பதறும். இதுதான் மனோரீதியான அடி. அதெல்லாம் இருக்கட்டும். இனிவரும் போர்கள் எப்படி இருக்கும் என்றால் இப்படித்தான் இருக்கும். இது மின்னணு யுகம். அதனால் அணு ஆயுதம் போன்றவையெல்லாம் கடைசி கட்ட ஆயுதம். துப்பாக்கி ஏந்திய பெரும் படை, டேங்கிகள், பீரங்கிகள், விமானம் எடுத்து சென்று குண்டு வீசுதல், ஏவுகணை வீசுதல் எல்லாமே இனி 2ஆம் கட்டம். முதல் கட்டம் ஒவ்வொருவர் கையில் இருக்கும் சாதனம் மூலமே நாட்டை குழப்பி அலற வைத்து வெடிக்க வைப்பது. முதல் கட்டத்திலே எல்லோரும் இணையம், போன் என ஒரு வலைப்பின்னலில் இருக்கும் நேரம், இடம் பார்த்து அடைத்து விட்டால் போதும், எல்லாம் காலி. கவனியுங்கள், இதே தாக்குதல் வங்கி கணனிகள், ராணுவ மின்னணு நிலையங்கள், அணுமின் நிலையங்கள், எரிபொருள் நிலையங்கள், விமான நிலையங்களில் நடத்தப்பட்டால் என்னவாகும்?
இப்போதெல்லாம் கார்களின் நவீன மின்னணு இணைப்பினை கவனியுங்கள், தானியங்கி எந்திரங்களை கவனியுங்கள், ஆபத்தின் வீரியம் புரியும். எல்லாம் மின்சார மின்னணு இணைப்பு என்ற பின் எளிதில் தாக்கலாமா என்றால் வாய்ப்புண்டு. இதுதான் இனி எதிர்கால மிரட்டலும் யுத்தமும். எப்படியெல்லாம் உலக தாக்குதல் முறை விஞ்ஞான யுகத்தில் மாறுகிறது என்றால் இப்படித்தான். இனி ஹிஸ்புல்லாவின் ஹசன் நஸ்ருல்லா எப்படி அஞ்சுவார் என்பது ஊகிக்க கடினமல்ல. அப்படியே ஈரானிய கோமேனி இனி செல்போனை கண்டாலே தலை தெறிக்க ஓடுவார். ஐபேட், ஐபோன் என எதை கண்டாலும் ஓடுவார் என்பதும் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. இப்போது ஹிஸ்புல்லாக்களின் கையில் இருந்த தொலைத்தொடர்பு கருவிகள் ஒரே நேரம் கிட்டத்தட்ட பல ஆயிரம் வெடித்திருக்கிறது. அதில் லெபனானிய எம்பிக்களுக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்குமான தொடர்பும் தெரிகிறது. இன்னும் என்னென்ன வெடிக்கும் என்பதை இனி பார்க்கலாம். எப்படியோ இன்றிலிருந்து இருளிலே இருந்தாலும் பரவாயில்லை, தீக்குச்சி கூட உரச வேண்டாம் எனும் அளவு ஹிஸ்புல்லாக்கள் யோசிக்கப் போவது நிஜம்.